புனிதமான தங்களின் உபதேசங்களை பின்தொடர்ந்து நேர்மையுடன் நல்ல வழிகளில் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்வின் எல்லாமுமாக விளங்கிய எங்கள் தந்தையார் ஹாரிஃபா ஹசன் அவர்களுக்கு இத்திரைப்படத்தை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். பல தலைமுறைகளா எத்தனையோ பிரபலமான பெருமைக்குரிய புகழ்பெற்ற ஜமீன்தார்கள் வாழ்ந்த இந்த பண்ணையபுரத்து ஜமீன்தார் மாளிகையோட கடைசி தலைமுறையை சேர்ந்தவதான் இந்த கௌரி. நூறு வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணும். வா, அப்பா மட்டும் ஆசீர்வாதம் வாங்கலாம். ஜமீன்தார் ஐயா, ஊருக்குள்ள எந்த சுபகாரியம் நடந்தாலும் உங்க ஆசீர்வாதத்துல தான் நடக்கணும். ஆமாங்க, நம்ம கிராமத்துல எல்லாரும் உங்களை கடவுள்னு சொல்றாங்க. பூஜை புனஸ்காரம்னு வாரத்துல ஒரு நாள் மௌன விரதம் கூட இருக்கீங்க. இந்த வயசுலயும் உங்க முகத்துல எவ்வளவு அழகு. இதோட ரகசியம் என்னங்கய்யா? இதுல ரகசியம் என்ன இருக்கு? சொத்து சுகம் எல்லாம் பெரியவங்க கொடுத்தது, ஆரோக்கியம் அந்த கடவுள் கொடுத்தது. எல்லா வசதிகள் இருந்தும் மனசுக்கு நிம்மதி இல்லையே. வாழ்க்கையில என் சுக துக்கத்துல பங்கெடுக்க வந்த என் பொண்டாட்டி என்னை தனியா விட்டுட்டு போயிட்டா. என் தம்பி பொண்ணு கௌரிய நல்லபடியா வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனாலதான் நான் கல்யாணம் பண்ணிக்காம பிரம்மச்சாரியாவே இருந்துட்டேன். இனிமே அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி இந்த சொத்துக்களை அவகிட்ட ஒப்படைச்சிட்டா அப்புறம் கிருஷ்ணா ராமான்னு சொல்லி எங்கேயாவது போய் நிம்மதியா காலத்தை கழிச்சிடலாம். அதெல்லாம் பழைய காலம். அப்பாவும் அம்மாவும் பாக்குற ஆளை கல்யாணம் பண்ணிக்கிற காலம் எல்லாம் மாறி போச்சு. நான் எனக்கு பிடிச்ச நான் சொல்றதை கேட்கிற ஆளை தான் கட்டிக்குவேன். இப்ப உங்க பெரியப்பா பார்த்து வச்சிருக்கிற பையனுக்கு என்ன குறைச்சல்? சொத்து, பணம், சினிமா தியேட்டர், எஸ்டேட், இன்னும் என்ன வேணும்? நான் கட்டிக்க நினைக்கிறது ஒரு வீரமான ஆம்பளை தான். அதை தவிர அவன் சொத்தையும் பணத்தையும் இல்ல. எனக்கும் ராஜகுமாரன் மாதிரி மாப்பிள்ளை கிடைக்கணும் தான் ஆசை. ஆனா நடக்கணுமே. கிடைக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதா. ஆசைப்பட்டதை கிடைக்காம போனா கிடைச்சதை ஏத்துக்கிட்டு வாழறது உங்க குணம். ஆசைப்பட்டதா அடைஞ்சே தீரணுங்கிறது என்னோட குணம். நான் கட்டிக்க போற புருஷன் என்னோட ஆசைப்படிதான் நடக்கணும். அப்படின்னா உனக்கு பிடிச்ச புருஷன் எப்படி இருக்கணும்?
நீலகண்டன் என் மனசுல இருக்கிற ஆளு. கௌரி, நீலகண்டன் உன் வீட்டு வேலைக்கார, நீ இந்த மாளிகைக்கே மகாராணி. உனக்கு அவன் மேல காதலா? உனக்கு எப்படி வந்துச்சு இந்த புத்தி? ஏய், என்ன பத்தி தான் உனக்கு தெரியும்ல. நான் ஆசைப்பட்டு கட்டுற துணியை கூட வேற யாருமே கட்டக்கூடாது. நான் கட்டிக்க போற புருஷன் என்ன மட்டும்தான் பார்க்கணும், என்ன மட்டும்தான் காதலிக்கணும், என் கூட மட்டும்தான் பேசணும், வேற யார் கூடவும் பேசக்கூடாது. மத்தவங்க கூட பேசுறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். முன்ன பின்ன தெரியாத ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் அவன் சொல்றதுதான் நான் கேட்க வேண்டியிருக்கும். அவன் குடிகாரனா, சூதாட்டக்காரனா, வேற எந்த பொண்ணு கூடயாவது தொடர்பு இருக்கா, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? அதுவே என்னோட நீலகண்டன் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா பழகுற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அம்மா கிட்ட காட்டுற அன்பு, கடவுள் மேல பக்தி, வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்காத ஒரு நல்ல குணம். அதனாலதான் எனக்கு இவனை பிடிச்சிருக்கு. யாருக்கும் இவனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். கங்கா, என்னம்மா? எங்க போற? காலேஜுக்கு. இன்னையில இருந்து நீ காலேஜுக்கு போக வேண்டாம். ஏமா? பொண்ணுங்க வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்ல, அதுக்குதான். அம்மா, எனக்கு காலேஜுக்கு போகணுமா ப்ளீஸ்? நான் என்ன செய்யட்டுமா? உனக்கு படிக்க ஆசை, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஆசை. இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அம்மா, எனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் வேண்டாமா? கங்கா, நான் உன்னோட அம்மா. உனக்கு எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். நாம் கங்கா. गंगा राम तेरी गंगा मैली खूबसूरत बहुत अच्छा. உங்களுக்கு மட்டும் என்ன குறை? நீங்களும் மன்மதன் தான். வயசு எவ்வளோ? 18.
காலேஜுக்கு போயிட்டு இருக்காளா? டிகிரி படிக்கிறா. ரேட்டு 10. 8 வச்சுக்க. और 50 ज्यादा. 9 என் லக்கி நம்பர். 9 கொடுங்க. ठीक है ठीक है. पहले உன் பொண்ணுக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதுவும் உன் சம்மதத்தோட தான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணு. குடு போட்டு தரேன். நீ மட்டும் இல்ல, தோனுங்கா. சுபே சுபே துபாய் விமானம், நடுராத்திரி பயணம், ஏர்போர்ட்ல ஃபுல் அண்ட் ஃபைனல் செட்டில்மெண்ட். தமாம். நில்லு, கையெழுத்து போடு. இல்ல ஒரு பொம்பளையா, இல்ல ஒரு அம்மாவா? பேசாத. அடம் பிடிச்ச என்ன பத்தி தெரியல. இல்ல, நான் சைன் போட மாட்டேன். நான் துபாய்க்கு போக மாட்டேன். கங்கா, நான் சொல்றத நீ கேட்டுதான் ஆகணும். இல்ல, நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். நாகா, லக 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 லக. ஏய், நான் போக மாட்டேன். நான் போக மாட்டேன். அழாதே கங்கா. நீ நினைக்கிற மாதிரி நாங்க இந்த வீட்டு வேலைக்காரங்க இல்ல. வேற வழி இல்லாமதான் இந்த இருட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கங்கா, நீ அழகா இருக்கிறதுனால உன்னை துபாய்க்கு வித்து அது மூலமா பணம் சம்பாதிக்க உங்க அம்மா திட்டம் போட்டிருக்காங்க. இங்க நடக்கிற இரவு நாடகங்களை எல்லாம் மறைச்சு உன்னை உங்க அம்மா வளர்த்திருக்காங்க. இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே ஜட மாதிரி தான் இருக்கோம். கங்கா, உன் வாழ்க்கைய எங்க வாழ்க்கை மாதிரி ஆயிடக்கூடாது. இப்படி பேசிக்கிட்டே இருந்த நேரத்தை வீணாக்காத. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கிற வழியை பாரு. இல்லைன்னா உங்க அம்மா அந்த துபாய்க்காரங்கிட்ட உன்னை ஒப்படைச்சிருவாங்க. இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சவங்க யாரு இருக்காங்க? நான் எங்க போவேன்? பொறுக்க வச்ச கடவுள் கைவிட மாட்டாருன்னுவாங்க. உனக்காக ஆண்டவன் ஏதோ ஒரு வழியை காட்டுவாரு. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இங்க இருக்க கூடாது. சீக்கிரம் இங்க இருந்து தப்பிக்கிற வழி பாரு. ஏய், சீக்கிரம் போய் அந்த மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணு. சரி, வாங்குங்க. சீக்கிரம் போலாம். வாங்குங்க. நாகா, நாகா. என்ன ஆண்டி? கங்காவை காணோம்டா. தப்பிச்சிட்டா, இங்க இருந்து தப்பிச்சிட்டா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அந்த துபாய்க்காரங்கிட்ட நான் என்ன சொல்லுவேன்டா? யார் அது? ஏய், யார் நீ? இங்க எதுக்கு வந்த? வெளிய வா. வாங்கல. திருடுறதுக்கு வந்த திருடி தானே நீ? நில்லு. அவ திருடி இல்ல, என் பொண்ணு. அவளுக்கு ஹிஸ்டீரியா. பகல்லையும் ராத்திரிலையும் இப்படிதான் வீட்டுல இருந்து ஓடி வந்துடுறா. என்னால அவளை பிடிக்கவே முடியல தம்பி. இல்ல, அவங்க சொல்றது எல்லாமே போய். எனக்கு ஹிஸ்டீரியா ஒண்ணு இல்ல. அவங்க என்ன துபாய்க்கு விக்க பாக்குறாங்க. நான் போக மாட்டேன்னு சொன்னதுனால என்ன அடிக்கிறாங்க. பாத்தியா பாத்தியா என்னெல்லாம் சொல்றா. ஒரு பெத்த தாய் தன் பொண்ணுக்கு இப்படி எல்லாம் செய்வாளா? இப்படி ஒரு நோய் என் பொண்ணுக்கு வந்துருச்சே. என் கஷ்டத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்லுவேன்? போய் சொல்றாங்க. இவங்க சொல்றத நம்பாதீங்க. இவங்க என்ன விக்க பாக்குறாங்க. கையேடுறா. இந்த பொண்ணு ரொம்ப பயந்துருக்கா. ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் விக்கிறதும் அடிக்கிறதும் நல்லது இல்ல. இவங்க கூட போ. வாமா, வா. வாமா, சொன்ன கேட்கணும். சாகுறேன் சாகுறேன்னு சொல்லிட்டு இருக்கா. போற வழியில ஏதாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மந்திரிச்சு விடுங்க. என்ன ஏன் பாத்துட்டு இருக்கீங்க? போய் படுங்க. சீக்கிரம் போங்க. வாடி, வா. உனக்கு அவ்வளவு நாளைக்கு காலையில பயணம்னு நினைச்சேன். தப்பு. இப்பவே பயணம். ஏய், ஏத்ரா வண்டிக்குள்ள. நான் வர மாட்டேன். ஆண்டி, உங்க நடிப்பை பார்த்து அவன் சரியா ஏமாந்து போயிட்டான். சரியான கேனை நான் இருப்பான் போல் இருக்கு. நான் ஒன்னும் கேன இல்லடா. உன்ன மாதிரி முட்டாளுங்களுக்கு பாடம் புகுட்ட வந்த நீலகண்டன். நீலகண்டன் 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 நீலகண்டன்.
இப்ப சொல்லு, நீ எங்க போகணும்? அட, எந்த ஊருக்கு போகணும்னு கேக்குறேன். ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். நீலகண்டா, இந்த பொண்ணை பார்த்தா சொந்த பந்தம் யாரும் இல்லைன்னு தெரியுது. இந்த சூழ்நிலையில இந்த பொண்ணு உன்கிட்ட வந்தது நல்லதா போச்சு. நீதான் இவளுக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். நான் என்னத்த வழி காட்டுறது? உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்னையா சொல்ற நீ? நீதானே இவளை காப்பாத்தி இருக்க, அதனால நீயே இவளை கூட்டிட்டு போ. இவ உன் கூட இருக்கிறது தான் இவளுக்கு ஆதரவா இருக்கும். இவளுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்கிற வரைக்கும் உன் பாதுகாப்புலயே இருக்கட்டுமே.